பண்ணியிருப்பாங்க. அதுவும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூபிஎஸ் அப்படின்னும்போது உங்களுக்கு நார்மல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் டெஸ்ட்டு, ஃபுல் லோடில் இதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து ப்ராப்பராக நல்லா இருக்கா, மாடல்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓவர்லோட் டெஸ்ட். இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு யூபிஎஸ் வந்து நீங்கள் டேட்டா சென்டர் உள்ள நீங்கள் அப் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் செக் பண்ணுவாங்க. இதை செக் பண்ணும்போது இதோடைய உங்களுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூபிஎஸ் டூ உங்களுடைய ரேக் டிஸ்ட்ரிபியூஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் இருக்குல்ல, அது எல்லாமே இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேபிள்ஸ் ப்ராப்பராக இருக்கா, உங்களுடைய பிடியூஸ் வந்து நிறையா ஒர்க் ஆகுதா. ஓகே, பிடியூஸில் வந்து ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிடியூவில் ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்ற என்டையர் இதுவும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம யூபிஎஸ் பர்ன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ் பர்ன் டெஸ்ட்டை நீங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நிறைய டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.